ஆயிடுச்சா? இல்ல, அவங்க சொன்ன டயத்தை விட நம்ம முன்னாடி போய் இருந்தா நல்லது தானே. சரி, வா. அங்க இல்ல, இங்க இந்தா போ. தைரியமா வண்டி எடு. போ. கடவுளே. ஹேண்ட் பிரேக் கொஞ்சம். பாட்டி ஒரு பாக்கெட் வில்ஸ், ஒரு டீ வித்தவுட் சுகர். பாட்டி எனக்கு ஒரு லெமன் சோடா. எனக்கு ஒரு பிளாக் காஃபி. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது வேணும்ல, ஒவ்வொருத்தருக்கா நான் தர, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சும்மா கத்திக்கிட்டே. பாட்டி ஐடியாவோட ரீசார்ஜ் கூப்பன் இருக்கா? ஓ, முகத்துல வெயில் அடிக்காம இருக்கட்டுமேன்னு கட்டி வச்சிருக்க. இந்தா எடுத்துட்டு போடா. என்ன பள்ளிக்கூடத்தையே தாண்டல, கூப்பன் கேட்டு வந்துட்டான். போய் படிடா. ஆளையும் பாரு அவனையும் பாரு. ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகாத. கிளச்ச மீதி ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஆக்சிலேட்டர் கொடு. அப்புறம் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பார்த்து அழகா ஒரு சிரிச்சேன்னா மேட்ரு முடிஞ்சுது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அடுத்து ரோட்ல ரன்னிங் டெஸ்ட். வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரும் வருவாரு. நான் போய் வெஹிக்கிள் டெஸ்ட் டீம்ல நம்ம ஆளுங்க யாருக்கான்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? மூவிங் டெஸ்ட் முடிஞ்சது. அடுத்து ரன்னிங் டெஸ்ட். அத நினைச்சா அது ஈஸி தானே. ஆஹா, அது உங்களுக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட். லெஃப்ட். உங்க கூடவே வந்த ஆளை காணும்னு சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியலைங்க சார். நான் காரை விட்டுட்டு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பார்க்க அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தேன் சார். திரும்ப வரும்போது காரும் இல்லை, டீச்சரும் இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். நான் இப்போ அவங்க வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. முத அழுகை நிறுத்துங்க. நான் தான் சார் டீச்சரை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நான் என்ன சார் சொல்லுவேன்? டீ கடை நடத்திட்டு இருக்க அம்மா சார். அது வந்து அந்த பொண்ணோட வண்டியில ஒரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஏறி போறத நான் பார்த்தேன் சார். எந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்? தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க 3 பேர் டியூட்டி. நாங்க 3 பேர் இங்க தானே இருக்கோம். மூவிங் டெஸ்ட் முடிஞ்சது, மொத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது. ஆனா இன்னும் ரன்னிங் டெஸ்ட் முடியல சார். வேணா அந்த ஃபைலை பாருங்க சார். கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே மெசேஜ் பாஸ் பண்ணுங்க. குயிக். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காணாம போன உங்களோட ஹஸ்பண்டை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. சார் சார், இதை உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. உங்க பொண்ணுக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். நைட்டு நான் பொண்ணுகிட்ட பேசுறேன். சரி. பொண்ணுக்கு எப்படி இருக்கு சார்? பரவாயில்ல. KMCHல தான் ட்ரீட்மெண்ட். கடவுள் மேல பாரத்தை போட்டு அவரை நம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சரியாயிடும் சார். நிஷா தான். வரேன். ஹலோ, சொல்லுமா. என்னங்க, நான் ஆனங்கூர் வந்துட்டேன். நீங்கள் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொருள் வாங்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன வேணுங்கிறது மெசேஜ் போடு. நான் இதோ வண்டி எடுக்கிறேன். அப்புறம் அந்த பர்த்டே கேட்க மறந்துடாதீங்க. அதை நான் எப்படி மறப்பேன்?
சார் நீங்கள் வாங்க வண்டியை நான் பார்க் பண்ணேன். சரி. அப்பா, என்ன மாலை. பேக் பண்ணிடுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம். பேரு மாதிரி இருக்கு. அம்மு இல்லை, சின்ன குட்டி. சாரி சார், இப்போவே மாற்றி கொடுத்து கொஞ்சம் சீக்கிரம். நீங்கள் பில் பே பண்ணுறதுக்குள்ளே மாற்றி கொடுத்துறேன் சார். ஹலோ, இப்படி சொன்னா எப்படிங்க? உங்க ஷாப் முன்னாடி கார் பார்க் பண்றோம், அதுக்கு நீங்க பொறுப்புலன்னு சொன்னா எப்படிங்க? ஆமாம் சார், அதுக்கு தான் செக்யூரிட்டி வச்சுருக்கோம். இவர் தான் செக்யூரிட்டி. சார் வண்டி யாரோ அடிச்சிட்டு போயிட்டாங்க சார். என்னையா, என்ன பிரச்சனை? இவருடைய காரை காணும் சார். அதுக்கு இங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபோன் பண்ணணும். தம்பி, நான் தான் அப்பா பேசுறேன். நீ ரயில்வே ஸ்டேஷன் போய் அம்மாவை பிக்கப் பண்ணு. கொஞ்சம் சீக்கிரம் போகணும். நம்ம கார் காணாம போயிடுச்சு. நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறேன். மிஸ்டர் தாமஸ், அதாவது வண்டி திருட்டுங்கிறது அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன மாதிரி குளிர்னா டீ குடிக்கிற மாதிரி. வண்டின்னு ஒன்று இருந்தா திருட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் விடுங்க. இந்த திருட்டு நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்பதான் ஒரு மணி நேரம் இருக்கும். அப்படின்னா அந்த காரை காந்தி பஜார்ல போய் தேடுங்க. காந்தி பஜார்லையா? திருட்டு மார்க்கெட்டு சார். புது கார் சார். பிரிச்சு விற்கிறனுக்கு பழசு புதுசெல்லாம் தெரியாது சார். ஓசியில கிடைக்கிறது தானே, பிரிச்சு வித்துருவானுங்க. அவனுங்க திருடி வித்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சார், நேரம் போயிட்டு இருக்கு சார். ஏதாவது ஒன்று சீக்கிரம் பண்ணுங்க சார். பண்றேன். அதெல்லாம் பண்றதுக்குன்னு எங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. வழிமுறைன்னு சொன்னா அதை பொதுவா 2 விதமா பிரிக்கலாம். லீகல் ஒன்று, இல்லீகல் ஒன்று. என்ன அங்கிள், இது கொஞ்ச நேரத்துல குளிக்க வச்சிருப்பீங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போறல, மேல இருந்து பன்னீர் தெளிச்சதா நினைச்சுக்கோ. சரி, பன்னீராவே இருக்கட்டும். இன்னைக்கு நான் வெளியே போலன்னு வச்சுங்க, உங்களை பயங்கரமா திட்டி இருப்பேன். மேல வாடா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அங்கிள், டைம் ஆயிடுச்சு. டைமை பத்தி எல்லாம் நீ பேசாத. எத்தனை மணிக்கு வரேன்னு நீ சொல்லியிருந்த? 9 மணிக்கு. இப்ப மணி என்ன? 9:15. அவ்வளவுதானே? சரிதான். அப்ப நீ வாயே திறக்க கூடாது. நட. ரவியண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன லீவா? இல்ல, நான் நைட் டியூட்டினா. இது யாரு புதுசா குடி வந்து? முத்து செல்வன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. அவருக்கு பதிலா வந்த ஒரு பேரு சபரீசன். எங்க தங்கி இருப்பாருன்னு தெரியும்ல. இந்த வண்டி எடு, நான் போய் சாவியை கொடுத்துட்டு வந்துடுறேன்.
அவ யார்? அக்கறைக்கு போகணுமா? ஆமா. கடவுளே, படகோட்டி அந்த பக்கம் இருக்கானே. விடிகாலையில ஒரு ஆஸ்பத்திரி கேஸ் ஓட்டை எடுத்துக்கிட்டு அக்கறைக்கு போயிருக்காப்ல. இனிமே அக்கறைக்கு போறதுக்கு யாராவது வந்தாதான். ஒரு 5 நிமிஷம் காத்துருங்க. யாரும் வரலாம், நானே கொண்டு வந்து விடுறேன். நம்ம ஒரு டீ குடிக்கலாமா? எனக்குலாம் வேண்டாம். அப்படின்னா எனக்கும் வேண்டாம். ஓ, வந்துட்டியாமா? அம்மாடி, இவங்களையும் அக்கறையில இறக்கி விட்டுறேன். நான் எப்ப வந்தாலும் நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்துறீங்க. படகு ஓட்டுறது ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிமா. அக்கறையில படகோட்டி இருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம், நீங்க லெஃப்ட் சைடு வாங்க. ம். அந்த பிரபாகர் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஏன்? நம்மளை இந்த நிலைமைக்கு வர வச்சுட்டான்ல. சுத்தி முத்தி யாரையுமே காணோம். நீ ஊரை பார்க்க வேண்டாம், அந்த பொண்ணை மட்டும் பாரு போதும். ம், பாப்போம். எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. பிஜி, MSW, சோஷியாலஜியில் எம்ஃபில். ஆனால் வேலை என்னமோ கோயம்புத்தூரில் ஸ்கூல் டீச்சர். நீங்கள் வேணா பாருங்க, அவள் +2ல் ஃபெயில் ஆனவளா தான் இருப்பா கண்டிப்பா. இதுதான் உன்னோட பிரச்சனை. எது எடுத்தாலும் தலைகீழா தான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப. பார்க்கலாம். அங்கே போனால் தலைப்புல எண்ணெயை வச்சுக்கிட்டு அதையும் எதையும் பேசிக்கிட்டு யாருக்கோ தலையில் பேன் பார்த்துட்டு உட்காந்துருப்பான் அந்த சோசியாலஜிஸ்ட். டேய், நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல பொண்ணு கிடைக்காது. அவினாசில கிளி மாதிரி இருந்த பொண்ணே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்ட. பல்லடத்துல பார்த்த பொண்ணு, அதை பத்தி சொல்லவே வேண்டாம். நல்ல பால் நிறத்துல இருந்த பொண்ணு, சிரிப்பழகி ஸ்னேகாவையே தோக்கடிக்கிற அளவுக்கு சிரிச்சா அந்த பொண்ணு. இல்ல, எனக்கு தெரியாம தான் நான் கேக்குறேன், உன் மனசுல யாராவது இருக்காங்களா? சல்மா கராமி. சல்மா கராமி கோனேஹோ? அது யாரு? அட்ரஸ் தான், நம்ம விசாரிக்கலாம். அவங்க லெபனான்ல. லெபனான்லயா? அங்க என்ன வேலை? ஐயோ அங்கிள், 11 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு, ஜிப்ரானோட லவ்வர். இங்க கிளி மாதிரி பார்த்த பொண்ணுங்கெல்லாம் வேண்டான்னுட்டு பணத்தை கட்டலான்னு பாக்குறியா நீ? அதுவே இன்னொருத்தரோட லவ்வரை. ச்சே.